நம்ம ஹீரோவோட வேலையே பெரிய பெரிய பில்டிங்க்குலாம் அது பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறது தான். இப்படி இருக்கும்போது அவன் பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்ட்டு கேக் வாங்கலான்னு கடைக்கு போகிறான். கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வெளியே வந்து பார்க்குறான், அவனோட காரை காணோம். டிவிஏ அப்படிங்கிற கம்பெனி அந்த காரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அவன் பொண்ணோட பர்த்டேக்கு போக முடியலை. இதை போய் அவன் ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் பார்க்கிங்கில் தான் காரை நிறுத்தினேன், ஆனால் அவங்க நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு என் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் அவன் கம்பெனிக்கு போயிட்டு சண்டை போடுறான். சண்டை போட்டதுனால அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருந்து வெளியே வந்து அவனுக்கு வேலையும் போயிடுது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கடுப்பாக இருந்தவன் அவனோட காரை நான் பார்க்கிங்கில் தான் நிறுத்தினேன், அதுக்கு நீங்கள் ஃபைன் போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நோ பார்க்கிங் கொண்டு போய் நிறுத்துறான். அப்படி நோ பார்க்கிங் நிறுத்தின காரை விடிஏ கம்பெனி வந்து தூக்கிட்டு போய் அவங்க இடத்துல வைக்கிறாங்க. கடைசியை பார்த்தா தான் தெரியுது அந்த காரில் அவன் பாம்பு வச்சு அனுப்பிச்சிருக்கான். பாம்பு வெடிச்சல அந்த இடமே செதறி போயிடுது. இதனால் மக்கள் எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி தான் எங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் ஜெயிலில் வந்து அவங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம மிஸ்டர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.